உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் தொடர்பாக பரபரப்பு காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ், கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. ரமேஷ் வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் தை அமாவாசையை முன்னிட்டு கோடிக்கணக்கானவர்கள் புனித நீராடுவதற்காக காத்திருக்கிறார்கள். சுமார் 10 கோடி பேர் இன்றைய தினம் புனித நீராடுகள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இதில் நீராடுவதற்காக கோடிக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருப்பதால் இன்று அதிகாலை அந்த சங்கம் காட் என்கிற பகுதி தான் திரிவேணி சங்கமம் அமைந்திருக்கிறது. அங்கு புனித நீராடுவதற்கு தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். அங்கு பல காட் அமைந்திருந்தாலும் கூட சங்கம் காட் பகுதியில் தான் மக்கள் புனித நீராடுவதற்கு ஆர்வம் காட்டுகின்றனர். அந்த சங்கம் காட் பகுதியில் உள்ள கரையில் இன்று அதிகாலை பொதுமக்களிடையே கூட்ட நெரிசல். நீங்க இனிமேல் கரண்ட் பில்ல கட்ட வேண்டாம், அதுக்கு தான் சூரியகர் திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அதனைத் தொடர்ந்து தள்ளுமுள்ளவும் ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசல் மற்றும் தள்ளுமுள்ளவில் பலர் காயமடைந்து மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. அப்போது அந்த நடைபெற்ற கூட்ட நெரிசல் மற்றும் தள்ளுமுள்ளு தொடர்பான காட்சிகள் தான் தற்போது வெளியாக இருக்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் மக்கள் அங்க இருக்கக்கூடிய பேரிகார்டுகளை எல்லாம் தகர்த்துவிட்டு முன்னேறி செல்ல முயல்வதும், சில இடங்களிலே மக்கள் ஒருவர் மீது ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு செல்வதால் ஒருவர் மீது ஒருவர் விழுவதும் கூட அந்த காட்சிகள் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த துர்ச்சம்பவத்தில் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டாலும் கூட இது குறித்து அரசோ அல்லது அதிகாரிகளோ அதிகாரப்பூர்வமாக எதையும் தெரிவிக்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை யாரும் கவலைக்கிடமாக இல்லை, அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்று அதிகாரிகளும் அரசும் தெரிவித்து வருகிறது. இருப்பினும் பலர் காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் காயமடைந்தவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் காயமடைந்த சிலர் முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் அவர்கள் பத்திரமாக அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.